இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. அந்த நேரம் அவர்களை ஆராதித்தோம். நாங்கள் இப்பொழுது இவருள்ள தேவனுடைய வார்த்தையை நாங்கள் செல்ல போகிறோம். ஆகையினாலே நாங்கள் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்கிறோம். ஆகையினாலே நாங்கள் இந்த உரையிலே கண்களை மூடிய வண்ணமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை தீயோடு நேசிக்கிற நேசரட்சகரே இயேசு சுவாமி, இந்த மாலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுது இந்த வார்த்தைக்காக வருகிற சுவாமி, இந்த வார்த்தையை நீங்கள் இடைப்படுகிறார். நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீங்கள் இடைப்படுகிறோம். ஆண்டவரே, ஓசியோடும் வாயோடுமாய் இருந்தது போல இந்த நாளிலும் நீரோடு உணர்ந்து உடைய வாயோடு வாயாய் பேசுகிறார். என் மறைந்த சுவாமி, நீரே வெளிப்படுத்த மத பிள்ளைகளோடையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிள்ளார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த வேளையிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். இது மிக முக்கியமானது. ஒரு சபையில தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், நம்முடைய ஜெபிக்கிறோம், நம்முடைய தேவைகள் எல்லாம் நம்முடைய ஆண்டவர் சந்திக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வாழும் பொழுது எதிராளியானவன் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கும் பொழுது சபையிலே நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் இங்கே எதிராளிகள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆவிக்கு அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர்கள் அங்கே எல்லாம் துதிப்பார்கள், ஜெபிப்பார்கள், வார்த்தையை கொடுப்பார்கள். ஆனால் அவருடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது அங்கே சத்துருவானவருடைய கிரியைகள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்வதை காணக்கூடியதாக. அதனால்தான் அந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் அங்கே வசனம் சொல்லுகிறது என்ன என்பதை பார்ப்போமாக. 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், அங்கே வசனம் சொல்லுகிறது என்ன என்பதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அங்கே என்ன சொல்லுகிறது சொல்லி 4வது வசனம் வாசிக்கலாம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். என்ன சொல்லப்படுது? தேவனுடைய வார்த்தையினுடைய தலையங்கம், பிசாசு தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல் உட்கார்ந்திருப்பான். இந்த செய்தியுடைய தலைப்பு வந்தாதான் பிசாசு தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்திருப்பான். நீங்கள் பாருங்க, நான் வெளிநாட்டில் ஊழியர் செய்யும் பொழுது அங்கே இருந்த திருச்சபையில ஒரு சபை, அந்த சபையில நான் இருக்கிற ஊழியர் செய்கிற நாட்கள்ல அங்கே சபைக்குள்ளே இருப்பார்கள். சபைக்குள்ளே இருந்தா அவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறவர்களை அங்கே நான் பார்த்தேன். யெகோவாவின் சாட்சிகள் என்ற அந்த சபைக்கு போன பிள்ளைகள் அங்கே என்னுடைய திருச்சபைக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் வந்திருந்த வரையிலே அவர்கள் ஆராதிக்கிற மாதிரி அங்கே இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஜெபித்த வேளையில தான் அவர்களுக்குள்ளிருந்து பொல்லாத பிசாசுகள் அவர்களுக்குள்ளிருந்து கிரியை செய்தது. கடைசியிலே அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே தேவனுடைய ஆலயத்திலே அநேகர் நான் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு சகோதரியை நான் பார்த்தேன். நான் அந்நிய பாஷையில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சகோதரி அந்நிய பாஷை பேசுகிறாள். ஆனால் அவள் பேசுகிற வார்த்தை ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு அபிஷேகமே ஒன்றுமே இல்லை. அங்கே அவர்களுக்குள்ளே கிரியை செய்ததை பார்த்து பிசாசின் கிரியைகள். ஆனால் இந்த வசனம்
வெளியில போயிருக்கிறார்கள். ஏன்? சத்துருவானவன் அதாவது அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அவங்க ஒவ்வொரு வார்த்தையை பேசுகிறார்கள், அவர்கள் எதிர்த்து பேசுகிறார்கள். ஆனா அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பைபிள் சொல்கிறது அவன் எங்கேயும் இல்லை, ஆலயத்துக்குள்ள தான் இருப்பான். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவனிடப்படுகிற எதுவோ அது என்ன தேவனிடப்படுகிற எதுன்னு சொன்னா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம் தானே, நம்ம அந்நிய பாஷை பேசுகிறோம் தானே. அப்ப நம்ம அபிஷேகத்தில் வேண்டி செய்யறோம், அவங்க அபிஷேகத்தில் மாதிரி இருப்பான் பிசாசான. அதை நாங்கள் மனிதருக்கு கவனமாக அதை கண்டுகொள்ள வேண்டும். பிசாசு என்ன, நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன என்பதை யார் என்பதை எல்லாம் நாங்கள் கவனமாக நாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆனால் நமக்கு பைபிளில் நமக்கு எழுதி தந்திருக்கிறது எப்படி சபைக்குள்ள என்ன விதமான பிசாசுகள் மனிதனுக்கு என்ன மாதிரி கிரியை செய்வார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தினவரை பார்க்க அவன் சபைக்குள்ள இருப்பான். இல்லவனுமாக ஓகே, அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவனாக உண்மை உத்தவமாக இருப்பான். ஆனால் அவன் உள்ளத்துல இருக்கிற கிரியைகள் செத்த கிரியைகள். அல்லேலூயா! செத்த கிரியை அவன் தேவனுக்கு பிரியமான கிரியை அல்ல. ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணி கொண்டே இருப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகள் போல தேவன் நமக்கு வசனம் தந்திருக்கிறார்கள். தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னை தான் தேவனுக்கு காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அல்லேலூயா! எவ்வளவு பாருங்க, தேவனை போலதான் அவன் இருப்பான். அதாவது 14, 13 என்று சொல்வது வாசிக்கலாம். நான் வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே நிற்கிறேன் என்று சொல்லி என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீர் உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்தவன். அல்லேலூயா! இயேசு சுவாமி இந்த பூமியில வந்த வழியில கூட இந்த பிசாசான நாங்கள் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க பிசாசு எவ்வளவு பொருளாதாரம் தெரியுமா, அவனை போலும் அவன் ஆண்டவருக்கே விரோதமாக வந்தார். அவன் ஆண்டவர் பூமியில இந்த பூமியை அவர் ஸ்தாபிக்கிற வழியே அவனுக்கு வருகின்ற ஒரு ராஜ்யத்தை அவன் தயார் பண்ணினான். கடைசியிலே ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே அவனை பூமிக்குள் தள்ளி விட்டான். அதான் சொல்ற வசனம் சொல்றது, நான் வானத்துக்கு வருவேன். அவன் எண்ணமே தான் அதான். இன்றைக்கு சபைக்குள்ள அவர்கள் சபைக்குள்ள ஆராதனை செய்யும் பொழுது அவர்கள் தேவனை போல இருப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சபைகளுக்கு போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வாரம் உங்களை கவனமாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஜனக்கூட்டம் சபைக்குள்ள இருக்கிறது, அப்ப சபையை நீங்கள் கவனமாக கண்காணிக்க வேண்டும். என்ன எப்படிப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் சபைக்குள்ள இருந்து சபைக்குள்ளே அப்படிப்பட்ட ஆவியை கிரியை செய்யுங்க. ஆனால் சபைக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, மன மகிழ்ச்சி இல்லை என்றால் அங்கே பிசாசு கிரியைகள் இருக்கிற இடத்துல அங்கே தேவன் அவருடைய மகிமையை விளங்க பண்ணுவார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த சத்துருடைய கிரியை இந்த பைபிள்ல பாருங்க, சர்ப்பத்தின் ஆவி. அந்த ஆவி மனிதனை இந்த பாம்பு வருஷத்துல பிசாசானவன் எப்படி கதைக்கிறான் பாருங்க. அவன் நல்ல வருஷம் போடுறான். அந்த ஏவனை பார்த்து சொல்றான், என்ன ஆண்டவர் சொன்னாரா, இந்த கனியை புசிக்காதன்னு சொன்னாரா? அப்படி இல்லை, அவன் கேட்கிறான். சபைக்குள்ள அப்படித்தான், சபைக்குள்ள இருக்கிறவர்களும் அவ்வளவான கேள்விகளை கேட்பார். முடிவில் நடந்ததை அவர் விழுந்து போனார். ஆனால் அவர்களை ஒழிக்க ஆண்டவர் தன்னுடைய அதாவது ஆட்டை அடித்து தன்னுடைய
பிற்பாடு ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தில் பிசாசு என்ன செய்யலாம் பாருங்க. 13ஆம் அதிகாரம் பிசாசு அவன் என்ன செய்யலாம்? கடைசி காலத்திலே நடக்கிற காரியங்களை தேவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அந்த வசனம் என்னன்னு சொல்லி பார்க்கிறேன். வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்றது பார்க்கிறேன். அவன் தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூசித்தது. ஹல்லேலூயா. இது கடைசி காலத்தில் நடக்கிற அடையாளம். நம்முடைய ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாய் இருக்கிறது. தேவஜனமே, நீங்க உலகத்தை திரும்பி பார்க்கிறீர்கள். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக திருச்சபையை அழித்து உடைத்து தேவனுடைய மனிதர்களை கொலை செய்கிற அந்த சுபாவத்திலே பிசாசானவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். 13:6 என்ன சொல்லுகிறது? அதாவது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூசித்தது. நம்ம பரலோகத்திற்குரிய பிள்ளைகள் நாங்கள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். பிசாசுக்குரிய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதுதான் தேவச்சனமே. இந்த செய்தியை நான் உங்களோடு சொல்லும் பொழுது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களை தூசித்தது சொல்லப்படுகிறது. இந்த செய்தியில் இந்த கதையை நான் உங்களுக்கு இது உண்மையாக அமெரிக்கா தேசத்திலே நடந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மனிதன் இருந்தான். அவன் வந்து அந்த வைன் ஷாப் வச்சிருந்தான். அந்த வைன் ஷாப்ல வந்து அநேகர் வந்து கையாட்டுகளும் ஆடல்களும் பாடல்களும் பயங்கரமான குதூகலமான காரியங்கள் அங்கே நடந்தது. ஆனால் அவன் வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? இயேசு அவன் யார்? இயேசுவை அவன் அந்த மனிதன் கதைக்கிற வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? இயேசு என்பவன் யார்? அவன் இங்க வந்தான் என்றா அவனை நான் வெட்டியாக நான் தூக்கி எறிந்து விடுவேன். அவன் யாரு? அவன் கடவுள் இல்லை. அவனுடைய ஜனங்களை நான் விசுவாசிக்க மாட்டேன். அவன் கடவுள் இல்லை என்று சொல்லி அவன் அநேக காலமாக ஆண்டவரை தூசித்துக் கொண்டு வந்தான். ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய மனிதன் அந்த ஹோட்டலுக்குள்ள அவன் வருகிறான். பயங்கரமான மழை பெய்கிறது. அந்த மழையின் மத்தியிலே ஜீவனுள்ள தேவனுடைய மனிதன், அபிஷேகம் பெற்ற மனிதன் அந்த அதாவது அந்த வைன் ஷாப்புக்குள்ளே உள்ளே இருக்கிறான். அங்கே பார்த்தால் அநேகர் வந்து அங்கே குடித்து வரித்து அங்கே சூதாட்டம் ஆடிக்கொண்டு டான்ஸ் எல்லாம் ஆடிக்கொண்டு அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டு போயிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக என் ஆண்டவர் வந்தார் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது ஒரு கூட்டம் சிரிக்கிறது, ஒரு கூட்டம் மகிழ்ந்து போயிருக்கிறது. அப்படி அவன் சொல்லும் பொழுது அந்த கடை ஓனர் அதாவது ஆண்டவரை தூசித்துக் கொண்டிருந்தவன் சொல்லுகிறான், இயேசுவிடம் வந்தார். இயேசுவை ஆட்சி பற்றி அவர் தெரிவித்துவான் அப்படின்னு. அருமையான தோழர்களே, அந்த மனிதன் வந்து சொன்னது, உங்களுக்கு நீங்க இந்த இடத்திலே நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள், அவரையெல்லாம் மன்னிக்கிற என் ஆண்டவரோடு நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் அவன் சொல்லுகிறான். அவன் சொல்லி அவன் அங்கே ஒரு ஜெபம் செய்யும் பொழுது அந்த வைன் ஷாப் முதலாளியுடைய மகன் உறவிலே நடக்க முடியாதவனாக வீழ்ச்சியாகவே அந்த ஹோட்டலுக்குள்ளே அவன் இருந்து கொடுத்திருந்தான். அந்த தேவ மனிதன் ஆண்டவருடைய வசனத்தை சொன்னவரை அங்கே திடீரென்று சொல்லி அவனுடைய மகன் கீழே அப்படியே வீழ்ச்சாக விழுகிறான். விழுந்தனே அவனை பிடிப்பதற்கு ஓடுகிறார்கள். அவன் சொல்றான், யாரும் பிடிக்காதீர்கள், என்னை யாரும் தள்ளிவிட்டார்கள் என்று சொல்றான். சொல்லிவிட்ட வேளையிலே அவன் கீழே விழுந்து தானாக பேச்சு கொண்டிருந்தான். அவன் இழந்தான். வளர்ந்த மனிதன் புறப்படி நடக்க முடியாது. அந்த
அந்த வளாகத்துக்குள்ளே நிறைய தேவனுடைய நாமத்தை சூசித்தவர்கள் எல்லாரும் அங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் அழுகிறது, ஒரு கூட்டம் அமைதியாக இருக்கிறது. என்ன செய்வது தெரியல. அந்த கடை ஓனர் வந்து தன்னுடைய மகன் எழுந்திருக்கிறதை கண்டவுடனே அவன் ஒப்பாய் அழுகிறான். தன்னுடைய மகன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தான், எழுப்பி ஓடுகிறான். அல்லேலூயா. தலைகளை தட்டி ஆடுகிறான் சொல்லுங்க. அவன் எழுப்பி ஓடுகிறான். இங்க வசனம் சொல்றது, அவன் தேவனை தூசித்தான். அவன் ஆண்டவராகிய இயேசுவை தூசித்தான். தூசித்த வேளையிலே தூசித்த மனிதனுக்கும் அன்பு செலுத்துகிற தேவன்தான் அந்த சராசரிகளை படைத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவராய். அல்லேலூயா. வருஷக்கணக்காக வாய்ஸ் ஆஃப் நடத்தினார். மகன் எடுத்து ஓடுகிற உடனே அன்று இரவுகளாக தேவனுடைய மனிதனுக்கு பக்கத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்டிருந்தது மட்டுமல்ல, அடுத்த நாள் காலையிலே அவருடைய வாய்ஸ் ஆஃபை கூட்டிவிட்டு அதில் அவன் போர் போட்டான். இன்று முதல் இது வாய்ஸ் ஆஃப் இல்லை, இது தீவனுடைய தேவனுடைய நாமத்தை துதிக்கிற ஒரு ஆலயமாக இந்த இடத்தை நான் மாற்றிவிட்டேன் சொல்லி போட்டு போட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை நம்ம எந்த சத்துருவையும் மீட்க வல்லவர் தான் நம்முடைய ஆண்டவர். செய்தியை கேட்கிறீங்க, உங்க வாழ்க்கையை திருப்பி பாருங்க. நீங்க ஆண்டவரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? அவர் விரும்புகிற விதமாக வாழ்க்கை இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறார்கள். அன்றைக்கு அந்த வாய்ஸ் ஆஃபை நடத்தி கொண்டிருந்த அந்த முதலாளி இயேசு அவன் வந்தார். அவனை நான் வித்தியாசத்திலே அவன் என்று சொல்லி அதிக முறை சொன்னவன் ஆண்டவருடைய நாமத்தை கடைசியாக இயேசுவின் தேவனுடைய அறிக்கை பண்ணியது போல கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு மனசு ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் விட்டவர். தேவனுடைய ஆவியானவர் இருந்தால்தான் அவனுக்குள்ள விடுதலை. நீங்க பாருங்க, பைபிள்ல நமக்கு பாருங்க, பைபிள்ல வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்த ஊழியக்காரர்கள் இருக்கிறார். இவன் இயேசுவோட இருக்கிறார். இயேசுவோட இருந்தவர்களுடைய வாழ்க்கையிலையும் 12 சீசர்களை வந்து அங்கே எல்லாரும் வந்து இயேசுவோட இருந்தவாய் தெரியல. ஒருவன் வந்து மன ஆசை பிடித்தவன், அவங்களை கெட்டான். இயேசு சுவாமி கடைசி 40 வருடம் எடுத்து முடிந்தவுடனே அவன் கையில வந்து துணிக்க, அதாவது ஒரு துணியை கையில கொடுப்பார், செய்ய வேண்டிய செய்ய அப்படின்னு சொல்லி அவன் அந்த பைபிள் வசனம் சொல்றது அவனுக்குள்ளே பிசாசு புகுந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரோடு இருந்தவன், ஆண்டவரோடு இருந்தவன். அப்ப ஆண்டவரோடு இருந்தவன் வாழ்க்கையில எப்படி என்றால், இந்த உலகத்துல மாத்திரம் நம்ம வாழ்க்கையில நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆண்டோட பிள்ளைகள் தான் தேவன் கடமை. நம்ம ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவர்கள் தான் இருக்கிறார். நான் கடைசியில் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் கூறி பிசாசானவனுடைய கிரியை எப்படி இருந்தது, ஆண்டவர் எப்படி நன்மை செய்தார் என்பதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்லுவேன். அவர் போல உண்மையுள்ள தெய்வம் இல்லை. அல்லேலூயா. இந்த பிசாசுடைய தந்திரங்களை நான் ஆண்டவர் அறிந்து அவர் அவனுடைய தந்திரங்களை அழிக்க கூட்டிட்டு வந்தார். அல்லேலூயா. அவன் கொல்லவும் அழிக்கவும் வேறொருக்குமானான். தேவன் நமக்கு நன்மையான காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நன்மையான தேவன் இந்த உலகிலே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் அங்கு என்ன சொல்றது உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா கடைசி நாட்கள் நடக்கிற நாளிலேயும் ஆண்டவர் பிசாசை எதிர்க்க முடியாது. காலம் செல்லாது. ஆண்டவருடைய வருகை மிகவும் சீக்கிரமாயிருக்கும். இந்த செய்தியை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத
தேவன் என்ன பண்ணுவது ஏதோ ஆராதிக்கப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது ஏதோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை வைக்கிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனோடு உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்தில் தேவனோடு உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பாருங்க, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நான் ஆராதிக்கிறவன், நான் நல்லா ஜெபிக்கிறவன், நான் தேவனுடைய நான் வாழ்ந்து வாழ்கிறவன் என்று சொல்லிக்கொண்டு அநேக வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. சபைக்கு வருவார்கள், சபையை முடிந்து வீட்டுக்கு போனால் அங்கே நடப்பதெல்லாம் எத்தனையோ வேதனை நடக்காது. அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையிலே யார் இருக்கிறார்? விசாசானவன் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கருமையான தேவனுடைய இந்த செய்தியை கேட்டிருக்கிறார். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள், தேவ ஜனங்களுக்கு நான் சொல்ற ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படிக்க ஆசா வார்த்தைகளை பிசாசு கொண்டு வருவான். நோ, அதாவது பைபிளே பெற்றோமான கதையை நீங்க பாத்தீங்க. நான் சொல்லி நான் முடிச்சிருக்கேன். அவன் என்ன செய்யறான்? அப்பாவை சொத்துல பாதி கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாவுக்கு கேவலமா ஊட்டி விலகி போறான். போய் கணக்கு இருந்தெல்லாம் அவன் எங்க இருந்தது? அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக தான் இருக்கிறான். ஆனா அவனுடைய பெற்றோமான வயிற்று நமக்கு எல்லாம் சொல்லி தந்திருக்கிறான். ஆண்டவர் எவ்வளவு நல்லா போய் மனசுல ஒன்று இல்லாம எல்லாத்தையும் செலவழித்து எல்லாம் ஒன்று இருப்பாய். சாப்பிட வழியில்லாத அவன் போய் பண்டிதன்ற சாப்பாடாய் சாப்பிடாமல் பார்த்தான். ஆனா அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் திரும்பி அவனுடைய வீட்டுக்கு போய் அங்க போனால் அங்கே வேலைக்காரர்கள் சேர்ந்து நான் ஒரு வேலைக்காரன் இருந்து ஆகாரம் உண்ணலாம் சொல்லி அவன் நினைத்து வந்தான். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய கிருபை அவனுடைய தகப்பன் அவனை கண்ட உடனே நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான். யாரெல்லாம் மணந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக சொல்வதற்காக யாரெல்லாம் மணந்திருக்கிறார்களோ அவர்களை அணைக்கிற தேவன். அவன் திரும்பி வரும் பொழுது, தூரத்திலே வரும் பொழுது தகப்பன் கண்டு அவனை ஓடி போய் கட்டி அணைத்து அவனை வீட்டுக்கு கொண்டு வருவான். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில அற்புதமான வாழ்க்கை அவருடைய அந்த தாயை தகவலை சொல்லுவது ஒரு நல்ல செய்தி. தாயோடு செய்த உள்ள வாழ்க்கையை சோதித்திருப்பார். உனக்குள்ளே அந்தகார இருளுக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? அந்தகார இருளுக்கு இடம் கொடுப்பாய். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு இடம் கொடுப்பாயானால் உன்னுடைய ஆண்டவர் வாழாமல் தலையாக்கி கீழாமல் மேலாக்கி உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க தேவன் இது உனக்கு கொடுக்கிற ஒரு நல்ல செய்தியாக மனம் திரும்பும். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இயேசுவின் வருகை சீக்கிரமாய் வாழ்க்கையினால் இந்த செய்தியை கேட்டு நீ உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் குறைபாடுகள் இருக்கிறார். குறைகளை நீக்கோ எப்படியாவது கஷ்டப்பட்டு நாங்கள் எப்படியாவது என்னுடைய பரலோக ராஜ்யத்தை கர்த்தர்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பார்கள். God bless you. தங்களை ஊழியம் உங்களை அனுமதி செய்கிற தாப்பரை ஆண்டவரே இந்த செய்தியை பேசுவதை கொடுத்திருக்கிறார். நன்றி. செய்திக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆண்டவரே அத்தியாயம் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமே, இந்த குறைகள் எல்லாம் பிசாசு கிரியைகள் எல்லாம் அகற்றி கர்த்தருடைய பாதையிலே நடக்கிற மனிதர்களாக மாறுபடியாக இந்த செய்தி அனைவருக்கும் ஆசீர்வாதம். நன்றி சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனை கொடுத்தது ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். God bless you.